EdenMatrimony.co.in பம்மல் புரைசுவாக்கம் மேடவாக்கம் இந்த 3 இடங்களில் சென்னையில் இவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 ப்ரொஃபைல்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் சரி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக பர்சனலைஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து தேவையான பொண்ணு மாப்பிள்ளையை அழகாக வந்து அமைச்சு தருவாங்க இவங்க. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் காதல், பாலாஜி மோகனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஓப்பன் விண்டோ, ட்ரெண்ட் லவுடு, ஹாட் ஸ்டார் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து தயாரிச்சிருக்கிற தமிழில் வர்ற முதல் ஒரிஜினல் வெப் சீரிஸு. இது எவ்வளோ பெரிய சேஞ்ச் அப்படின்னு வந்து நமக்கு இப்போ புரியாது. ஆனால் இது இன்னும் 2 வருஷம் கழித்து பார்க்குறப்போ வந்து இந்த வெப் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து பயங்கர ஒரு ட்ரெண்டாக இருக்கும். அதற்கான மிகப்பெரிய ஒரு கதவுகளை வந்து திறந்து விட்டுருக்காங்க. எப்படி வந்து ஐபிஎல்லும் இந்த டிஎன்பிஎல்லும் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் தருதோ அதே மாதிரி வந்து இந்த வெப் சீரிஸ் அப்படிங்கிற தொடக்கம் வந்து நாளைக்கு நிறைய ப்ராமிசிங் இளைஞர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தந்து சினிமாவை வந்து இன்னும் பல இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே இல்லை. அதுக்கு வந்து இது செம்ம ஸ்டார்ட் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அதாவது பாலாஜி மோகன் நமக்கு தெரியாமல் இல்லை, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்லேருந்து ஃபீச்சர் ஃபிலிம் மேக்கர் ஆகிட்டு அவரோட சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமே விட்டுட்டு தான் போவார். அதே மாதிரி காமெடி அப்படிங்கிறது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இது ஆக்சுவலாக ஸ்கெப்டிக்கலாக தான் போய் பார்க்க போனேன். என்ன தப்பு பண்ணியிருக்காரு, என்னடா வெப் சீரிஸ் ஏதாவது இங்கிலீஷ்லேருந்து அடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா டைட்டில் சாங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு 7 எபிசோடு கண்டினியூஸாக பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு எபிசோடு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூஸாக அடித்தேன். அதில் 7 எபிசோடு பார்த்தேன். அதில் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லி ஆகணும், ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஒரு ப்ராமினன்ஸ் இருக்குது. டேய் கேரக்டர் சொல்கிறா யார்? அதாவது சந்தோஷ் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து பாலாஜி மோகன் பண்ணியிருக்காரு. நான் நினச்சேன் ஏதோ ப்ரொடக்ஷன் காசை மிச்சம் பண்ணுறதுக்கு ஏதாவது சும்மா அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சேன். அவங்க கூட வந்து பேரா வந்து தனியா பாலகிருஷ்ணன் தானே, அவங்க வந்து என்னது மீராவா? ஓகே, மீரா அப்படின்ட்டு வந்து தனியா பாலகிருஷ்ணன் வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே பாலாஜி மோகனுக்கு இவ்வளோ நடிப்பாற்றல் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். ஒரு இடையில ஒரு காரில் கொண்டு வந்து கிராஷ் பண்ணிடுவாங்க பார்ட்டிக்குள்ளே. பண்ணிட்டு வந்து இறங்கி தனியா பாலகிருஷ்ணன் சவுண்டு பயங்கரமாக வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இவர் வந்து குடி போதையில் 2 பேரும் சண்டை போடுவாங்க. அந்த இடத்துல மனுஷன் பிரிச்சிருக்காரு ஆக்டராக. அதே மாதிரி ஜஸ்டின் பீபர் பேபி பேபி அப்படின்ட்டு ஒரு தலைவர் வந்து அப்படியே பாடிட்டு வருவார். அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சில் பாடிட்டு வருவாங்க. இது நேராக சந்திக்கிறப்ப மட்டும்தான். உள்ளே போனால் லோக்கல் குத்து போட்டு அடிப்பாங்க. அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப குறுக்கியாக உண்மையாலுமே சண்டை போடுற கப்பிள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த போர்ஷனை மட்டும் பார்த்தாங்கன்னா நிறைய ஐடென்டிஃபை பண்ணி இது நாம இல்லை அது நாம இல்லை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. இந்த கேரக்டர்ஸோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து என்ன தெரியுமா? இந்த வெப் சீரிஸ் மூலமாக அவங்க சொல்கிற பார்ட் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டே பண்ண முடியாது, ஆனால் நடக்கக்கூடியது தான், பொய் கிடையாது, நடக்கக்கூடியது தான். அதுதான் இந்த வெப் சீரிஸோட அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறத அசால்ட்டாக வந்து பாலாஜி மோகன் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து 2 பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள். அடுத்த பேர்ரா ஓகே, இந்த பேர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சனத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளிச்சவாயன், இந்த கோல் மூட்டி அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அதே மாதிரி திவ்யா, நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடியே விழுந்தாலும் ஒன்றுமே நகராத ஒரு பொண்ணு இருக்கும்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் அது பாட்டு குறுக்க நடந்து போயிட்டு இருக்கும். 6 அடித்தாலும் இப்படி திரும்பி பார்க்கும், என்னோட ரோட்டில் இவனண்டா குறுக்க வருது அப்படின்னு பார்க்கும்ல. அந்த ஒரு டைப்பான ஒரு பொண்ணு தான் வந்து சஞ்சனா. இந்த இதில் திவ்யான்ட்டு வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் அவங்களுக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது, இந்த பொண்ணு வந்து எதையுமே கண்டுக்காது. ஜென்யூனாக பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க 2 பேரும், லிவிங் டுகெதர் அப்படின்ட்டு வந்து இருப்பாங்க. அவங்களுடைய பார்ட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் கப்பிள்ஸ் இந்த லிவிங் டுகெதர் வந்து நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். நமக்கெல்லாம் வயசாகிடுச்சு, பட் யங்கர் ஜென்ரேஷன்லாம் வந்து நிறைய பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறேன். சனத்தினுடைய ஆக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இன்னசென்ட்டாக நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரகசியம் ஒன்று தெரிஞ்சிடவருக்கு வெளியில் சொல்லியே ஆகணும், மண்டை பிச்சுட்டு இருப்பா அப்படி. அப்போ ஒரு மூஞ்சியில் காட்டுற ரியாக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா செம்ம தமாசா இருக்கும். அதே மாதிரி அந்த சஞ்சனா அவங்களுடைய அந்த கேரக்டரும் சரி, ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர் இருந்தாலும் வந்து அப்பவும் ஒரு சின்ன மெச்சூரிட்டி வந்து அதுக்குள்ளே தெரியும். அது எப்போ தெரியும்னா அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த லேடி பேர் கூட போகும்போது வந்து துருவி நிறைய விஷயங்களை வந்து விசாரிப்பாங்க. அப்போல்லாம் வந்து செம்ம காமெடியாக இருந்துச்சு. இந்த பேர் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த காலேஜ் கோயிங் யங்ஸ்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்களே, இவங்க நிறைய ரிலேட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதை பார்த்துட்டு இந்த கல்ச்சரல் புரட்சியாளர்கள்லாம் வெடிச்சிடாதீங்க. இது ரொம்ப மெச்சூர்டான ஒரு கண்டென்ட்டு, அட்வான்ஸ்டான ஒரு கண்டென்ட்டு. அவங்களுக்கு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிச்சதுன்னா பாருங்கள், இல்லாட்டி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பார்ட் ஆஃப் உலகமும் இங்கே இருக்குது அப்படிங்கிறதான வந்து உண்மை.
அடுத்து பாடுறா ராகவ் தன்வி அபிஷேக்கும் நட்சத்திரா. ஓகே ஓகே. ராகவ் தன்வி, அதாவது இவங்க அந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த கல்யாணமாக போகிற குரூப்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4 எபிசோடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கல்யாணத்து மேலேயே சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பேர் இது. எப்படின்னா வரப்போகிற சம்சாரத்துக்காண்டி வந்து அவங்களுடைய ஆக்சுவல் முகத்தை மறைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு பிட்டை போட்டுட்டு இருக்காங்களே புருஷன்மார்கள், அந்த புருஷன்மாருடைய கேரக்டர் தான் வந்து அபிஷேக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்வி, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் வெட்டிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த சில்க் சாரி, அதாவது வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியமே கல்யாணம் பண்ணுறது தான் அப்படின்ட்டு ஒரு குரூப், அந்த பொண்ணு குரூப் சுற்றும்ல, அந்த குரூப்பில் ஒரு பொண்ணு தான் வந்து இந்த தன்வி. அந்த கேரக்டர் வந்து நட்சத்திரா வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த பேர் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சொசைட்டி பணக்காரர்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு வந்து காட்டுது. அபிஷேக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு மனுஷன். ஆனால் வந்து அவர் நடிக்கிறாரா இல்லை உண்மையாகவே அப்படித்தானா அப்படின்னு தெரில. உண்மையாகவே அப்படித்தானா அப்படின்னா கொஞ்சம் உஷாராக தான் பழகணும். ஆனால் நடிச்சிருக்காருன்னா செம்ம நடிப்பு. ஒரு மாதிரி வந்து இந்த ஹைஃபை பசங்கள்லாம் இருப்பானுங்களே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புழுவானுங்க. ரொம்ப துருவி கேட்டிங்கன்னா அது பொய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்பட்டமாக வந்து தெரியும். அந்த கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் தன்வி எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு ஒரு ஹைஃபையாகவே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி நம்ம அதான் உங்கள் பொண்ணு குரூப்லேயே வந்து இரிட்டேட் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்கும். அதாவது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் பின்னாடி போயிட்டு என்னடா இப்படி மண்டையை காய விட்றா அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஆக்சுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை குறை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. வெப் சீரிஸுங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, பாருங்க புரியுங்க. அடுத்து பேர்றா பாலகுமார் பேபி சுந்தரும் பேபி யூவினா. ஓகே ஓகே ஓகே. நம்ம சுந்தர் ராமு ஃபோட்டோகிராஃபர், அவரும் வந்து அந்த பேபி வீணா, அதாவது வந்து ஒரு டைவர்ஸ்டான ஒரு அப்பா. தலைவர் வந்து ரிவ்யூவராக இருப்பார். கதரை வந்து நிறைய பேர் வந்து துரத்துவாங்க ரிவ்யூஸ்க்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ரிவ்யூவர் நம்ம தான். என்னத்தான் வந்து பாலாஜி மோகன் வச்சுருக்காருன்னு யாருக்கு தெரியும். ஆனால் செம்ம மெச்சூர்டான ஒரு ரோலு. பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து நல்லதே வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரோலு. ஆனால் நல்லதே வேணும்ன்ட்டு ஓவர் அட்வைஸ் பண்ணி நிறையா வந்து அவங்க எக்ஸ் ஒய்ஃபுக்கிட்ட, அதாவது அந்த பொண்ணோட அம்மா கிட்ட வந்து வாங்கி கட்டிக்குவார். அவர் வந்து என்னென்னா இவங்க இந்த மொத்த கூட்டம் வந்து சேர்றப்ப அவர் ரியாக்ஷன் பண்ணுவார் நிறைய இடங்களில். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கர் ரோல் மாதிரி அந்த மொத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்படின்னு சொல்லலாம். சேமையாக வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த குட்டி பொண்ணு அது கேட்குற கேள்விகள்லாம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய அப்பாக்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா ஷார்ப்பாக கேள்வி கேட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, நம்மால் மண்டை சொல்லிட்டு இருப்பார். அப்பாக்கள், டைவர்ஸ்டான அப்பாக்கள் மகள்கள், இல்லை கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருக்கிற அப்பாக்கள் கூட வந்து நிறைய ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு செம்ம ஜாலியாக பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா ஒரு மொத்தமாக இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பாலாஜி மோகன் வந்து செம்மையை எழுதியிருக்காரு. அதாவது அதாவது கெட்ட வார்த்தை கூட வருதுங்க, பயங்கர ஸ்வேரிங்கெல்லாம் வருது. ஆனால் அதை வந்து சும்மா வைக்கணும் அப்படின்னு வைக்கல. உண்மையாலுமே அந்த இடத்துல வந்து தேவை அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் வந்து ஸ்வேரிங்கை வந்து உள்ளே வச்சுருக்காரு. அண்ட் இங்கிலீஷு இன்றைக்கி பாஷான சொசைட்டியில் என்ன பேசுவாங்களோ அதை வந்து அழகாக உள்ளே வச்சுட்டு போயிட்டே இருந்திருக்காரு. மொத்தமாக சத்தியமாக சொல்கிறேன், ஒரு எபிசோடு பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், 10வது எபிசோடு தான் போய் நிற்பீங்க. ஏன்னா ஃப்ரீ கண்டென்ட் வேறு ஹாட்ஸ்டாரில், ஜாலியாக பார்த்துடலாம். ஆனால் அவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணுதுங்க. ஒரு சினிமாவுக்கு உண்மையாலுமே ஒரு ஆல்டர்னேட்டாக வந்து தெரிகிறது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் விஷயங்கள் உள்ள இருக்குது. மியூசிக்கு, டைட்டில் சாங் மனுஷன் பிரிச்சரிச்சிருக்காரு. அது திருப்பி கேட்கலான் இருக்குது. அது ஃப்ரெண்ட்ஸு அந்த இதை வந்து ஞாபகப்படுத்துது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி நிறைய இடத்துல. ஆனால் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் ப்ளீட் ஆகுது பின்னாடி. ரொம்ப சன்ஷைன் இருக்கிறதெல்லாம் பின்னாடி பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். லொக்கேஷன் சூப்பர். அதே மாதிரி காஸ்டியூம்ஸு, பாலாஜி மோகன் போட்டிருக்கிற காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், ஃபிலிமி அவங்களோட டீசர்ஸ் எல்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அந்த இடமாகட்டும். அண்ட் அவங்க அந்த மேரேஜுக்கு காஸ்டியூம் அப்படின்ட்டு வந்து அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இது வந்து ஒரு பேனியரிங் எஃபர்ட்டு. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். யாருக்கு தெரியும், பல குறும்பட இயக்குநர்கள் வந்து இதை பார்த்துட்டு வெப்சீரிஸ் இயக்குனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு வந்து ஒரு விதையை வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து தூவிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து ரேட்டிங்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. உண்மையாலுமே ஜென்யூனாக நல்லாயிருக்கு. ஆனால் ஒரே ஒரு இது, மெச்சூரான ஆண்கள் பெண்கள் பார்க்கவும், சும்மா மெச்சூரிட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு தையத்தக்கான்னு குதிக்க வேண்டாம். வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும். செம்மையான மேட்ரு இது. இன்னும் பல எபிசோடுகளை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.